Exercise 2.4 first one write the following in the rectangular formula எழுதணும் 5 plus 9 5 plus 2 minus 4 the whole bar கொடுத்துருக்காங்க z நம்ம எடுத்திருக்கோம் இந்த ரெண்டையும் தனித்தனியாக பார் பிடிச்சி எழுதிட்டோம் நெக்ஸ்ட் இந்த பார் வந்து உள்ளே கொண்டு போகும்போது இமேஜினரி பார்ட்ஸுக்கு மைனஸ் போட்டு எழுதுவோம் ஸோ 5 minus 9i இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா ஸோ இமேஜினரி பார்ட்ஸுக்கு மைனஸ் போட்டு எழுதணும் இங்கே 9 நெக்ஸ்ட் எழுதிட்டு next 2 minus 4i இங்கே மைனஸ் இருக்கா ஸோ இங்கே ப்ளஸ் போடணும் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 5 plus 2 வந்து 7 minus 9 plus 4 வந்து 5i next second one 10 minus 5i by 6 plus 2i இது வந்து zன்னு எழுதியிருக்கு அதுக்கு வந்து next 6 minus 2i ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மேலே உள்ள ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்குது 60 minus 50i minus 10 by 40 இங்கே I square வந்து minus 1 ஆயிருமா ஸோ வந்து plus 10 வந்து minus 10 மாறிடுது இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 50 minus 50i equal to 50 வந்து பொதுவாக வெளியே எடுத்துட்டோம் ஸோ பொதுவாக எடுத்துட்டோன்னா மீதி என்ன எடுக்கும் 1 minus i இருக்குமா ஸோ 0 கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது 5 by 4 into 1 minus i third one z equal to 3i the whole bar plus 1 by 2 minus i எழுதிருக்கா ஸோ இந்த பார் உள்ள கொண்டு போகும்போது minus 3i எழுதிக்கலாமா இப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே வச்சுட்டு இன்ட்டு இங்கே மைனஸில் இருக்கா ஸோ ப்ளஸ்ஸால் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் 2 plus i by 2 plus i இப்போ minus 3i அப்படியே வச்சுருக்கோம் மேலே உள்ளதை 2 plus iயையும் அப்படியே வச்சுருக்கோம் கீழே உள்ள ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம் a minus b into a plus b ஃபார்மில் இருக்கா ஸோ a square minus b squareன்றது I square வந்து minus 1 இது வந்து மைனஸ் இருக்குமா ஸோ ப்ளஸ் ஆயிரும் 4 plus 1 ஸோ which is equal to 5 இப்போ இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஸோ 5 மல்டிப்ளை பண்ணோன்னா minus 15i plus 2 plus i இந்த ரெண்டு ஐட்டம்ஸையும் மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணோன்னா 2 minus 14i by 5 ஸோ இது ரெண்டையும் பிரித்து எழுதிடுறோம் ஐட்டம் தனியாக ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட்ஸ் எழுதிடுறோம் Second sum, if z equal to x plus i, we find the following rectangular formula எழுதணும் real of 1 by z, z value என்னது x plus iy, so x minus iy ஆல் டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணணும் ரியல் பார்ட்ஸ் மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுரும் இது வந்து a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது ஸோ a square minus b square ஸோ which is equal to x square plus y square கிடைக்குது ஸோ ரியல் பார்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ மைனஸ் ஐஒய்ன்றது இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் என்னது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் செகண்ட் சம் ரியல் பார்ட் ஆஃப் ஐ இன்ட்டு இசட் பார் எழுதியிருக்கோம் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் த ஹோல் பார் போட்டிருக்கோம் பார் உள்ளே கொண்டு வரும்போது ப்ளஸ் என்ன ஆகும் இங்கே மைனஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்த ஐயை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடும் ஸோ ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னது நமக்கு தெரியும் minus 1 ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் ஒய் இப்போ இதோடைய ரியல் பார்ட்டை எழுதணும் ஸோ இதில் ரியல் பார்ட் என்னது ஒய் தான் ரியல் பார்ட் ஸோ ஒய் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கிறோம் இந்த டேர்ம் மட்டும் எழுதணும்னா இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் பார்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 4i இப்போ இது எல்லாத்தையும் உள்ள மல்டிபிள் பண்ணி விடுறோம் ஸோ 3x ப்ளஸ் 4x 7x மைனஸ் இந்த ஒய் டேர்ம்ஸை மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணும்போது 3y மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் ஒய் மைனஸ் 4i கிடைக்கும் அடுத்து மீதி இருக்கிறது மைனஸ் 4i தான் வந்து எழுதியாச்சு இப்போ இது ரியல் பார்ட்ஸையும் இமேஜினரி பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரித்து எழுதிடுறோம் ரியல் பார்ட்ஸ் என்னது 7x ப்ளஸ் இமேஜினரி பார்ட்ஸ் ஐ மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி என்ன இருக்கும் மைனஸும் ஒய்யும் minus 4 இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருந்தாங்க இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருந்தாங்க அப்போ இமேஜினரி பார்ட்டோடைய வேல்யூ என்னது minus y minus 4 third sum if z1 equal to 2 minus i z2 equal to minus 4 plus 3i find the inverse of z1 in z2 and z by z2 இப்போ z1 z2 கண்டுபிடிக்கிறோம் z1 into z2 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது -8 plus 10i plus 3 equal to -5 plus 10i
Z1 Z2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் வந்து பையில் எழுதிக்கலாமா? ஸோ 1/Z1 Z2. இப்போ 1/Z1 Z2 நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -5 + 10 இல்லையா? ஸோ இதோடைய மல்டிபிள் பண்ணுறோம். இதால் -5 - 10i/-5 - 10i. மேலே உள்ள ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். கீழே உள்ள ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? -1 - 2i/25. செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Z1/Z2. Z1/Z2 இதோடைய மல்டிபிள் பண்ணுறோம். கீழே வந்து -4 + 3i இருக்கா? ஸோ -3iயால் மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். அண்ட் இங்கே ரெண்டு டேர்ம்ஸு a + b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² - b² எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோன்னா ஆட் பண்ணோன்னா 25. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ண வைக்க என்ன கிடைக்கும்? 4 × -6i = -2i. -8 அப்படியே வச்சுருக்கோம். 3² வந்து i² வந்து -1, ஸோ -3. -8 - 3 = -11 -2i. இப்போ Z1/Z2க்கு ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 25/-11 -2i இதை வந்து இன்வர்ஸாக எழுதிக்கிறோம். தலைகீழாக எழுதிக்கிறோம். Z1/Z2 இன்வர்ஸ் போட்டாச்சு. இன்ட்டு இங்கே வந்து மைனஸில் இருக்கா? ஸோ +ஆல் டிவைட் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். 25 இந்த டேர்ம் அப்படியே வச்சுருக்கோம். இது a + b × a - b ஃபார்மில் இருக்கா? ஸோ a² - b². இந்த ரெண்டு டேர்மை உள்ளே மல்டிபிள் பண்ணி இங்கே ஆட் பண்ணோன்னா 125 கிடைக்கும். ஸோ 125 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 5. ஸோ இன்வர்ஸ் வேல்யூ என்னது? 1/5 × -11 + 2i. Fourth sum. The complex numbers n, v, w are related by 1/u + 1/v + 1/w. If v value and w கொடுத்துருக்காங்க, find u in rectangular ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் given நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் 1/u என்னது? 1/v + 1/wவா? v வேல்யூ அண்ட் w வேல்யூ எழுதியாச்சு. இப்போ 3 - 4i நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காமனாக வெளியே எடுத்திருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஐயை பொதுவாக வெளியே எடுத்தோன்னா இங்கே வந்து 3 இருக்குமா? -4i எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 - 4i வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே ஃபஸ்ட் வேல்யூ எதுவுமே இருக்காதா? ஸோ 1 + 1/i இருக்கும். 1/i கூட -iயால் மல்டிபிள் பண்ணி -iயால் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -3 - 4i அப்படியே வச்சுருக்கோம். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோன்னா 1 - i கிடச்சிரும். i - i வந்து -1 ஆயிரும். ஸோ அதை அப்படியே வச்சிடும். இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 - i அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் 1 - i/3 - 4i மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். 3 + 4iயால் மல்டிபிள் பண்ணி 3 + 4iயால் டிவைட் பண்ணியிருக்கோம். மேலே உள்ள ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3 × 4 3, i × -4i -4 + 4i, 1 × +4i + 4i, i × +4i = 4, which is equal to இந்த ரெண்டு டைம் ஆட் பண்ணோன்னா 7. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோன்னா +5. கீழே உள்ள 9 + 16 = 25. ஸோ 25/7 + i × 7 + i/, இப்போ u கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 1/u தானே கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ u கண்டுபிடிக்கும் போது இதோடைய ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து 25/7 + i இன்ட்டு 7 - i/7 - i. இங்கே வந்து 2 × 25 × 7 - i அப்படியே வச்சுட்டு கீழே உள்ள ரெண்டு டைமே a + b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² - b² எழுதியாச்சு. ஸோ இங்கே ஆட் பண்ணோன்னா 50 கிடைக்குது. இங்கே ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 25ஐயும் 1 50 வந்து 2 கிடைக்கும். ஸோ 1/2 × 7 - i. இப்போ ரியல் பார்ட்ஸ் தனியாக இமேஜினரி பார்ட்ஸ் தனியாக எழுதியிருக்கோம். தட் இஸ் 7/2 - 1/2i. Fifth sum. Prove the following properties. Z is real if and only if Z = Z bar. Z எழுதியாச்சு. Z bar எழுதியிருக்கோம். given Z = Z barன்னு சொல்லியிருக்காங்க. Z value x + iy equal to Z bar x - iy. இப்போ இது ரியல் பார்ட்ஸ் ரெண்டு ஈக்குவேட் பண்ணோன்னா x = x கிடைக்குதா? இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணோன்னா yயும் இங்கே -y கிடைக்குது. y = -y. இங்கிட்டு கொண்டு வந்தால் +y. ரெண்டே ஆட் பண்ணால் 2y. ஸோ y = 0 கிடைக்குது. therefore Z = x + xக்கு பதிலாக x தான் போட்டுக்கும். i × yக்கு பதிலாக 0வா? ஸோ x. அப்போ Z ம் xம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க.
அப்போ z வந்து xன்றது என்ன பார்ட் நமக்கு ரியல் பார்ட்டா. ஸோ z equal to z bar implies z is real part. Second one, real of z plus z bar by 2 and imaginary of z minus z bar by 2i. இப்போ first z plus z bar by 2 கண்டுபிடிக்கிறோம். z bar by 2 which is equal to இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x by 2 is equal to x. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z என்னது x. ஸோ இமேஜினரி பார்ட் எடுத்துக்கிறோம். z minus z bar by 2i z bar by 2i which is equal to 2iy. ஏன்னா எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. ஸோ ஐஒய் ப்ளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு 2iy பை 2. இங்கே 2iயும் 2iயும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு ஒய். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வேல்யூ என்னது ஒய். Sixth sum, find the least value of the positive integer n for which 1 root 3 plus I the whole power n real and purely imaginary சொல்லியிருக்காங்க. given value எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்கொயர் போடுறோம். ஸ்கொயர் போட்டோன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஆன்சர் என்ன கிடைக்குது 2 + 2 root 3i கிடைக்குது. இப்போ அதுக்கு க்யூப் போடுறோம். க்யூப் போட்டோன்னா நமக்கு வந்து க்யூப் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் 2 × 1 டேர்ம்ஸ் பிரிச்சு எழுதிடலாமா. ஸோ இங்கே ஸ்கொயர் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 + 2 root 3i கண்டுபிடிச்சிருக்கோமா. இதை இங்கே போட்டிருக்கோம். இன்ட்டு root 3i அப்படி எழுதியிருக்கோம். root 3 + i அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டேர்மை மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ உள்ள 2 × root 3 2 root 3 2 × i 2i 2 × root 3i × root 3 root 3 × root 3 வந்து 3 ஆயிரும். 3 × 2 6. ஸோ 6i மைனஸ் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும்னா i ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ மைனஸ் 2 × root 3. இப்போ 2 root 3 ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு ஆட் பண்ணாலும் நமக்கு 8i கிடைக்கும். இது வந்து இமேஜினரி பார்ட்ஸ். பியூர்லி இமேஜினரி வென் n = 3 இருக்கும்போது. இப்போ 4 கண்டுபிடிக்கிறோம். n-க்கு பதிலாக 4 போடுறோம். ஸோ 3 × 1 எழுதிக்கலாமா. 3 வேல்யூ என்னது 8i. ஸோ 8i இன்ட்டு வேல்யூ போட்டோன்னா -8 × 8 + root 3i. இப்போ ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த்து வந்து 4 × 1 எழுதிக்கலாமா. 3i லாஸ்ட் இதில் வந்து 4 பவர் கண்டுபிடிச்சிருக்கோம். n = 4 இருக்கும்போது -8 + 8 × root 3i. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இதை மல்டிபிள் பண்ணோன்னா -16 root 3 + 16i. இப்போ பவர் 6 கண்டுபிடிக்கிறோம். n-க்கு பதிலாக 6 போடுறோம். 3 × 3ன்னு பிரித்து எழுதிக்கலாமா. 3 + 3 தான் நம்ம வந்து பவர் அதனால இன்ட்டு போட்டு பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ 3 ஸ்கொயர் root 3 + i the whole cube என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 8i × 8i = 16i ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ -1. இது வந்து ரியல் வேல்யூ. ஸோ பியூர்லி ரியல் when n = 6. நம்ம வந்து இமேஜினரி வேல்யூ எப்போ கிடைக்கும்னா n = 3க்கு இமேஜினரி வேல்யூன்னு n = 6க்கு ரியல் வேல்யூன்னு கிடைக்கும். செவன்த் சம், ஷோ தட் 2 + i root 3 the whole power 10 minus 2 - i root 3 the whole power 10 is purely imaginary கொடுத்துருக்காங்க. ஸோ z கண்டுபிடிக்கிறோம். z பார் ஹோல் பார் போட்டிருக்கோம். இப்போ இந்த பார் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது இங்கே மைனஸ் ஆயிரும். இது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே மைனஸாக இருக்குது ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸில் தானே இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் ஆயிரும். இந்த ரெண்டு டேர்மில் வந்து மைனஸை பொதுவாக வெளியே எடுத்தோன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். இட் இஸ் ஈக்குவல் டு இது தானே z வேல்யூ. ஸோ z பார் ஈக்குவல் டு -z. ஸோ விச் இம்ப்ளைஸ் z இஸ் பியூர்லி இமேஜினரி. செகண்ட் சம், லெட் கிவன் வேல்யூ எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் ஒன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடச்சிது 19 - 7i / 9 + i கூட 9 - i மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். நமக்கு ஆன்சர் 2 - i கிடைக்குது விச் இஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ 20 - 5i / 7 - 6i மல்டிபிள் கிடைக்க ஈக்குவேஷன் எடுத்துருக்கோன்னா மல்டிபிள் பண்ணுறோம். இதால் 7 + 6i / 7 + 6i மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 2 + i ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம கிவன் எப்படி எழுதிக்கலாம் இசட்டை அந்த வேல்யூக்கு பதிலாக 2 + i the whole power 12 போட்டுக்கலாமா. தட்ஸ் 2 + i the whole power 12. ஸோ z பார் போடுறோம் ஹோல் பார். இப்போ இதுக்கு பதிலாக மைனஸ்க்கு பதிலாக இங்கே ப்ளஸ் போட்டுக்கோம். இங்கே ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ். ஸோ இது வந்து என்ன வேல்யூ நமக்கு z வேல்யூவா. ஸோ இதானே நமக்கு z வேல்யூ. ஸோ z பார் ஈக்குவல் டு z which implies z is purely real.